ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு பம்பர் ஹார்வெஸ்ட் பார்க்கலாம். மியூசிக் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நீலவரி கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாங்க. அது பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, செடி வந்து இன்னும் காய் குடுத்துட்டு தாங்க இருக்கு. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய செடின்னு சொல்லிட்டு ஒரு 6, 7 மாசமா இதில நான் வந்து காய் பறிச்சுட்டு இருக்கிறேங்க. சரி, இது இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எடுத்துரலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா, கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, நெறைய குடுத்துட்டு வருதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எடுத்துட்டு புது செடி வளர்த்திக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. நான் ஒண்ணுமே கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, நெறைய காய் அறுவடை வந்துட்டே இருக்குதுங்க. அதுக்கு வேண்டி இந்த பழைய செடிய நீலவரி கத்திரிக்காய் மட்டும் எடுத்துடலாமான்ட்டு பார்க்குறேங்க. சூப்பரா அறுவடை குடுத்துட்டு வருதுங்க. இந்த கத்திரிக்காய் செடி பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு மேல கூட நம்மளுக்கு காய் குடுக்குங்க. அந்த அளவுக்கு செடி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ரகங்க அது. கொத்தவரங்காய் செடி பாருங்க, எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. காய் அதுவும் இருக்குதுங்க. கொத்தவரங்காயுமே காய் அறுவடை இருக்குதுங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, இத்தாலியன் பிளாக் பியூட்டி கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குதுங்க. காயும் நெறைய குடுக்குதுங்க இந்த ரகம். கலர் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு சூப்பரான கலருங்க. பிளாக் பியூட்டி. நெறைய இன்னும் பிஞ்சு இருக்குதுங்க. நான் தான் வந்து செடிக்கு 2 காய் பறிச்சா போதும் அப்டின்ட்டு பறிக்கிறேங்க. ஏன்னா, நெறைய கத்திரிக்காய் அறுவடை பண்ணாலும் நம்மளால சாப்பிடுறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்றதுனால, தேவையாக்கிற அளவுக்கு இப்ப பறிச்சுக்கிறதுங்க. மீறனா அது விதைக்கு ரெடி ஆக்கிதுங்க. அந்த மாரி இப்ப வந்து கத்திரிக்காவ அறுவடை பண்றாங்க. இதுவுமே அந்த ரகம் தாங்க. இதுவும் வந்து இளஞ்செடிங்க. இப்பதான் முதல் அறுவடைங்க. சூப்பரா பாருங்க குடுக்குது. இதுவும் அதே ரகம் தாங்க. கத்திரிக்காய் செடி பராமரிப்பு எப்படின்னு சொல்லிட்டு நேத்து லைவ் கூட ஒரு வீடியோ போட்டுருக்கிறேங்க. பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க கார்டன் வீடியோல பாருங்க. அதெல்லாம் லைவுமே நான் கத்திரி செடி பராமரிக்கிறது எப்படி, அ பீக்கங்காய் பூ உதிர்வை எப்படி தடுக்கிறது, பொடலங்காய்க்கெல்லாம் எப்படி பாலினேஷன் பண்றது, அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து லைவ்ல காமிச்சிருக்கிறேங்க. பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க பார்க்கலாங்க. உங்களுக்கு வேணா இந்த வே சேனல்ல உங்களுக்கு லிங்க் குடுக்குறேங்க பாருங்க. கொலாபரேஷன்ல கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்குதுங்க. அத டச் பண்ணினா கூட உங்களால அந்த சேனல் பார்க்க முடியுங்க. ஏன்னா, இப்ப 3 சேனலுமே நான் கொலாபரேஷன் தாங்க பண்ணியிருக்கேன். அதனால நீங்க எந்த சேனல் வேணாலும் பார்த்துக்கலாங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சிகப்பு லாங் பீன்ஸ் பறிச்சுக்கலாம். விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்குறேங்க பாருங்க. ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்டலாக் பார்க்கலாங்க. வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் குடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. சூப்பரான லென்த்தியான லாங் பீன்ஸ்ன்னு சொல்லலாங்க. சிகப்பு லாங் பீன்ஸ் உண்மையிலேயே வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்குதுங்க. ரொம்ப லென்த்தாவும் வைக்குதுங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா, ஆடி பட்டத்துக்கு ஒரு 10 பேக்கே போட்டு விட்டுலான்ட்டு இருக்கிறேங்க இந்த சிகப்பு லாங் பீன்ஸ. ஏன்னா, இந்த காய் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க. நல்லா இருக்குது டேஸ்ட்டு. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேக் போட்டு விட்டுலான்ட்டு இருக்கிறேங்க. லாங் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் விதையுமே கேட்குறீங்க. அதுக்கு வேண்டி லாங் பீன்ஸ மட்டும் கொஞ்சம் தனி கேர் குடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க இந்த முறை. ஏற்கனவே இப்பயுமே நம்ம தை படத்துலயுமே சிகப்பு லாங் பீன்ஸ் ஒரு 6 செடி போட்டு விட்டுருக்குறேங்க. நல்லா வளர்ந்துட்டு வருதுங்க. அதுவுமே இப்ப காய்க்கு வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. அதுவுமே காய் குடுக்க ஆரம்பிச்சுருங்க. இந்த மாரி பேட்ச் பை பேட்ச்சா நம்ம போட்டுட்டு வந்துட்டே தாங்க இருக்கேன் செடிங்கள. ஏன்னா, அப்படி இருந்தா மட்டும் தான் நம்மளால தொடர்ந்து காய் பறிக்க முடியுங்க. அது என்னமோ இப்ப கொஞ்சம் ஒரு 2 நாளா கொஞ்சம் மழை பெஞ்சு கொஞ்சம் செடிங்கலாம் கொஞ்சம் குளு குளுன்னு இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்ப கொஞ்சம் கிளைமேட் பரவாயில்லைங்க, எங்க ஏரியாவுல. நாத்து நட்டது, செடிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து இப்ப குரோத் ஆவுதுங்க. வெயிலுக்கு எங்க கருகிடுமோன்னு நெனச்சேங்க. பரவால்ல நாத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அழகா சூப்பரா தழைஞ்சுக்கிச்சுங்க. வளரவும் ஆரம்பிச்சுருச்சுங்க. மழை ஆனா இப்பதாங்க வந்தது. இருந்தாலுமே உங்களுக்கு வெயிலுக்குமே அது தாங்கி வளர்ந்துருச்சுங்க அந்த நாத்து. பீக்கங்கா நாத்தா இருக்கட்டும், பொடலங்கா நாத்தா இருக்கட்டும், மிளகா நாத்து, தக்காளி நாத்துலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல், மேல நான் நட்டு வளர்த்திருக்கிறேங்க. எனக்கே ஒரு ஆச்சரியமா தாங்க இருக்கு. சூப்பரான லாங் பீன்ஸுங்க. என்ன அருமையா காய் குடுத்துருக்கு பாருங்க. 2டே 2 செடி தாங்க. 2 செடியே இந்த அளவுக்கு காய் வந்திருக்கு பாருங்க. இதுக்கு மேல வர்றத வந்து நான் வந்து விதைக்க விடுவேங்க. காய் வந்து நம்ம சமையலுக்கு பறிச்சது போக விதைக்கும் கொஞ்சம் விட்டுறலான்ட்டு இருக்கிறேங்க. அருமையான காய்ங்க. செடிங்கள பொறுத்தவரைக்கும் பராமரிக்கிறதுல தாங்க காய் கண்டிப்பா குடுக்கும். அதனால செடிய விதை நடுறதுலேருந்து நம்ம வந்து பராமரிச்சு கொண்டு வர வரைக்கும் கொஞ்சம் கேர் குடுக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி குடுத்தா போதுமானதுங்க. லிக்விட் தண்ணி மட்டும் இந்த செடிகளுக்கெல்லாம் நீங்க கொடியேற்றத்துக்கு எல்லாத்துக்குமே குடுக்கலாங்க. சூப்பரா வந்து காய் எடுக்குங்க. பாருங்க எவ்வளோ லென்த்தா இருக்குது பாருங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க காய்.
அருமையான காய்ங்க. அதாவது நான் பறிக்கிறத நானே புகழ்ற மாரி இருக்குங்க. ஆனா, அதுதான் உண்மை. சூப்பரா இருக்குது பாருங்க. யார் பறிச்சாலுமே நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அடடா! சூப்பரா இருக்கே! அப்படிதாங்க தோணும். இந்த மாரி நான் பறிச்சாலும், நீங்க பறிச்சதா நெனச்சு சந்தோஷப்படுற விஷயம், சந்தோஷப்படுறதுக்கு கமெண்ட்டு, WhatsAppல குடுக்குற கமெண்ட்டு எல்லாமே படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. பரவால்ல இந்த அளவுக்கு ரசிக்கிறீங்க அப்படின்னும்போது எனக்கு அதுக்கு ஈடு இணையே இல்லன்னு சொல்லலாங்க. அந்த என்னுடைய சந்தோஷத்துக்கு. பாருங்க நீலகுண்டு கத்திரிக்காவும் பார்த்தீங்கன்னா, இளஞ்செடிங்க காய் குடுக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, இளஞ்செடிங்க சூப்பரா வளர்ந்துட்டு வருதுங்க. நீங்க கத்திரிச்செடில கவனிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த இலைக்கு அடியில கள்ளிப்பூச்சி இருக்கான்னு பார்க்கணுங்க. குருத்துல கள்ளிப்பூச்சி உட்காந்துருக்குதான்னு பார்க்கணுங்க. இது 2 மட்டும் பார்த்தீங்கன்னாவே, கத்திரி செடிய ஈஸியா வளர்த்திரலாங்க. அப்படி இருந்துச்சுன்னா, நசுக்கிட்டு நீங்க தண்ணி விட்டு பழகுங்க. அந்த மாரி பண்ணும்போது உங்களுக்கு மத்த செடிகளுக்கும் பரவாதுங்க. நம்மளுக்கு செடியும் ஆரோக்கியமா காய் வைக்கும். நம்மளுக்கு சொத்துல விழாதுங்க காய்ங்க. அதே மாரி தாங்க கத்திரிக்காயுமே ஒவ்வொரு பிஞ்சுமே பார்க்கணுங்க. அந்த பிஞ்சில ஏதாவது சொத்துல விழுந்திருந்தா அத எடுத்துருங்க. அது அப்படியே விடாதீங்க. சொத்துல இருக்கே சரி பாதி காய் உதவும், பாதி கட் பண்ணி போட்டுக்கலாம்ன்னு சொல்லி நம்ம வளர்த்துனோம்னா, அடுத்த கத்திரிக்காவுக்கும் அதுக்கு பரவிடுங்க. அந்த சொத்துல. அதனால ஒரு பிஞ்சில சொத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத எடுத்துருங்க. எடுத்துட்டா உங்களுக்கு வந்து அடுத்த காய்க்கு அது பரவாது. நம்ம சொத்துல வந்து நம்ம தவிர்க்கலாங்க. கத்திரிக்காய் செடிக்கு மருந்தடிச்சா தான் சொத்துல தவிர்க்க முடியுன்றது கிடையாதுங்க. இப்படியும் பராமரிச்சீங்கனாலும் சொத்துல தவிர்க்கலாங்க. வாங்க அடுத்தது வெண்டைக்காய் பறிச்சுக்கலாம். வெண்டைக்காவும் பார்த்தீங்கன்னா, இப்ப சிகப்பு வெந்தயம், பச்சை வெந்தயம் சூப்பரா குடுக்குதுங்க. நல்லா ஒரு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் சாப்பிடுற மாரி எனக்கு ஒரு இதுங்க. இது என்ன சொல்றதுன்னா, மன நிறைவுன்னு சொல்லலாங்க. ஏன்னா காலையில நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம டிஃபன் சாப்பிடுறதுக்கு ஒரு 10, 10:30, 11 ஆயிடுங்க ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா. அந்த மாரிலாம் இருக்கும்போது, காலையில இது ஒரு 3 வெண்டைக்காய், 4 வெண்டைக்காய் சாப்பிடும்போது, நம்மளுக்கு வந்து வெறும் வயித்துல இல்லாத ஏதோ ஒண்ணு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு மன திருப்திங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா பறிச்சுக்கலாம். இந்த ரகமும் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து விதை போட்டுருக்குறேங்க. ஏன்னா இந்த ரகம் பார்த்தீங்கன்னா, நெறைய காய் எடுக்குங்க. பூவும் நெறைய வைக்குங்க. அந்த மாரி ரகங்க இது. நல்லா காரமும் சூப்பரா உரைக்குங்க. அந்த அளவுக்கு சுல்லுன்னு உரைக்குங்க இந்த காரம். அதுக்கு வேண்டி தான் இந்த ரகத்த வந்து நான் வந்து அப்படியே வச்சிருந்தேங்க இந்த விதைய. இப்ப மறுபடியும் வந்து நாத்து போட்டு விட்டுருக்குறேங்க. முளைச்சதும் உங்களுக்கு வந்து அதுவுமே வீடியோ வருங்க. இப்ப வந்து விதை போட்டத உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை நான் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறேங்க. பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க, இந்த கொலாபரேஷன்லயே டெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க பார்க்கலாங்க. விதை நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றதையும் நீங்க பார்க்கலாம். இந்த மாரி 1, 2 பூச்சி தாக்குதல் வரதாங்க செய்யும். மாடி தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, பொடலங்காவ, பீர்க்கங்காவ, பூசணிக்காவ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பூச்சிங்கள் கடிக்கதாங்க செய்யும். இது 1, 2 சேதாரம் ஆகதாங்க செய்யும். வேற வழி இல்ல. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, குண்டூர் குண்டு மொளகாங்க. சூப்பரா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு நல்ல காரம் உரைக்கிற மொளகான்னு சொல்லலாங்க. நல்லா பொக்கே மாரி வைக்குங்க மொளகா. அந்த மாரி ரகங்க இதுவும். இதுவுமே விதை வந்து என்கிட்ட இருக்குதுங்க. இந்த ரகத்த நான் போடலைங்க நாத்து. இப்ப இருக்கிற பச்சை மிளகாய் ஐட்டமே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வகை ட்ரை பண்ணியிருக்கிறேங்க. அதனால அதுவே போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க. ஏன்னா நெறைய பச்சை மிளகாய் ரகத்தையும் நம்ம பயிரிட்டாலும் அவ்வளோ மிளகாய நாங்க அறுவடை பண்ணி என்ன பண்ண போறோம்ன்ட்டு, போதும் இந்த ரகம்ன்னு சொல்லிட்டு விட்டுட்டுருக்கிறேங்க. இத அதுக்கடுத்த டைம் நம்ம ட்ரை பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டு இருக்கேங்க. மிளகா செடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 செடி, 5 செடி இது இருந்தாவே வீட்டுக்கு தேவைக்கு அதிகமாவே காய் வந்துருங்க. அதுக்கு மேல நம்ம வர்றது வந்து நம்ம வந்து மிளகா தூள் அரைச்சுக்கலாங்க. குழம்பு பொடி அரைச்சுக்கலாம். அதாவது சாம்பார் பொடி அரைச்சுக்கலாம். அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் அப்படிதான் நெய் மிளகாவா இருக்கட்டும், நீட்ட மிளகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமா ஆயிடுச்சுன்னா, நான் வந்து அத காய வச்சு தாங்க நான் வந்து வச்சிருக்கேன். அது மிளகா நம்ம வாங்கி அரைக்கும்போது, அதோட சேர்த்தி போட்டு நான் அரைச்சுக்கலாங்க. ஏன்னா, கொஞ்சமா இருக்கிறனால அரைக்கவும் முடியாதுங்க நம்மளால. அதனால சேர்த்தி போட்டு அரைச்சுக்கலான்ட்டு, அப்படிதாங்க நான் இப்ப ரொட்டேஷன் பண்ணிட்டு வரேன். வெள்ளப்பாகல் கொடி பாருங்க எவ்வளோ சூப்பரா, எவ்வளோ அழகா காய வச்சுட்டு வருது பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளப்பாகல்ல கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஒரு சிகப்பு கலர்ல வண்டு வருங்க, இலைக்கு அடியில. அது மட்டும் வராத பார்த்துக்குங்க. அது வந்துருச்சுன்னா, இலை பூரா உறிஞ்சு தள்ளிடுங்க. இலையில உறிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னீங்கன்னா, அந்த வண்டு வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. அத வந்து நீங்க தேடி கண்டுபிடிச்சு அந்த வண்ட அழிச்சிடுங்க. அழிச்சிட்டீங்கன்னா, எந்த இலையும் அ உறிஞ்சாதுங்க. இல்லைன்னா, இந்த பாவக்கா கொடிக்கு அந்த அந்த பூச்சி வருங்க. சூப்பரா வெள்ளப்பகல் பாருங்க இருக்கு. ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ, 1 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த வெள்ளப்பகல் வந்துருதுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. 4ஏ 4 பேக் தாங்க வச்சிருக்கேன். 4 பேக் கொடியே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ காய் வைக்குதுங்க. அதுக்கும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெருசா பராமரிப்பு நான் ஒண்ணும் பண்ணலைங்க. லிக்விட் தண்ணி ஊத்துறேன். காய்கறி வேஸ்ட்டு ஒரே ஒரு டைம் போட்டேங்க. அது பாட்டுக்கு சரி. அதுக்கப்புறம் நான் எதுவுமே இதுக்கு வந்து பராமரிப்பு பண்ணலைங்க. தண்ணி விடுறதோட வேலை முடிஞ்சுச்சுங்க.
பாவக்காய்க்கெல்லாம் பெருசா நம்ம வந்து பராமரிக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அது பூச்சி மட்டும் தாக்காத பார்த்துக்கினாவே, நம்மளுக்கு வந்து சூப்பரா பாவக்காய் செடி வளர்த்திரலாங்க. காய் வந்து விதைக்கு விடலாமா, அறுக்கலாமான்ற குழப்பத்திலேயே நான் இருக்கிறேங்க. ஏன்னா அவ்வளோ காய் இருக்குதுங்க. என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியலைங்க எனக்கு. ஏன்னா வெள்ளப்பகல் வந்து பாவக்காய் புளிக்குழம்பு மட்டும் தாங்க செய்யறேன். இதுல வேற எதுவும் என்னால செய்ய முடியறதில்ல. பசங்க சாப்பிடவும் மாட்டேன்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, பாவக்காய் புளிக்குழம்பு வச்சா மட்டும் தாங்க சாப்பிடுறாங்க. ஜூஸா அடிச்சு குடுத்தா கூட குடிச்சிடுறாங்க. நான் வேற எதுவும் செஞ்சோம்னா பிடிக்கிறதில்லம்மான்றாங்க. அது கூட பசங்க குடிக்கிறது இல்லைங்க. நாங்க தான் குடிக்கிறோம். அவங்க குடிங்கிறான்னா, ஆஹா அதெல்லாம் வேண்டாம்மா அப்படின்னுட்டு போயிடுவாங்க. இந்த மாரி பசங்களுக்கு இது நல்லதுங்க. ஆனா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் பாவக்காய் புளிக்குழம்பு மாரி செஞ்சு குழந்தைங்களுக்கு நான் குடுத்துருவேங்க. பாருங்க அடுத்து பாருங்க ஒரு பீட்ரூட் இருக்கு. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். பீட்ரூட்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த முறை நல்லாவே விளைஞ்சிட்டுங்க பீட்ரூட். நல்லா பெரிய பெரிய காய்ங்க. அதாவது இதுதான் வந்து நான் இது ட்ரை பண்ணதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, காய் கொஞ்சம் நம்ம அதிலேயே பார்த்தீங்கன்னா, புடலங்காய் கொடி, பீக்கங்காய் கொடிலாம் வச்சதுனால, காய் கொஞ்சம் சின்னதா கிடைச்சிருச்சுங்க. இதுக்கு மட்டுமே தனி பேக் குடுத்து வளர்த்துனது பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய கிழங்கா வச்சுச்சுங்க. பாருங்க முலாம்பழம் பாருங்க. முலாம்பழம்லே வாயில வருதுங்க. வெள்ளரி பழம். சூப்பரா இருக்குது பாருங்க. இன்னும் வந்து கொஞ்சம் பழுக்கட்டுன்னு விட்டுட்டேங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்காய் பறிச்சுக்கலாம். கொத்தவரங்காவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. செடி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தள தள தளன்னு சூப்பரா வளர்ந்துட்டு வருதுங்க. இப்பயும் ஒரு 10 செடி இருக்குதுங்க. 10 செடியுமே பார்த்தீங்கன்னா, சூப்பரா வளர்ந்துட்டு வருது. காயும் நல்லா குடுத்துட்டு வருது. இப்ப அறுவடை பண்ணிட்டு தாங்க வரேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு ஏஆர் கிச்சன்ல வருங்க. பட்டத்துக்கு பயிர் செஞ்சோம்னா, நல்லா அறுவடை எடுக்க முடியுதுங்க. பட்டம் தவறி பயிர் செஞ்சோம்னா, அளவான காய் அறுவடை பண்ண முடியுதுங்க. அதுதான் ஒரே ஒரு இதுங்க. நான் விளைஞ்சதுல நான் அதுல கண்டுபிடிச்சதுன்னு கூட சொல்லலாங்க. அதிகமா காய் வரலைனாலும், வீட்டுக்கு அளவா நம்மளுக்கு வந்து காய் வந்துருதுங்க. அது எனக்கு போதுமான காயா போயிடுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, பேக் ரெஸ்ட்டே குடுக்கலைங்க. ரெஸ்ட் இல்லாத அறுவடை வந்துட்டு இருக்குதுங்க. என்னுடைய கார்டன்ல. ஏன்னா ரெஸ்ட் விட்டோம்னாலும், நம்மளுக்கு வந்து கிடைக்காத போயிடுங்க. அதுக்கு வேண்டி நான் வந்து பாதி பேக்க காய் பறிக்கவும், பாதி பேக்க ரெஸ்ட் விடவும் வச்சிருக்கிறேங்க. இந்த முறை வந்து பேக் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாதி பேக் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் விட்டு வச்சிருக்கிறேங்க. பாதி பேக் தான் இப்போதைக்கு காய் அறுவடை பண்றேங்க. புதுசா ஒரு 30 பேக் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க. பேக் வாங்கியே ரெடி பண்ணி வச்சேங்க. பேக் வேணும்னாலும் நம்மகிட்ட இருக்குங்க. இதிலயே பார்த்தீங்கன்னா, பருப்பு கீரை பாருங்க என்ன தள தள தளன்னு இருக்கு. பருப்பு கீரைக்கு பஞ்சம் இல்லைங்க. எதுல பார்த்தாலும் கீரை வந்துருதுங்க எனக்கு. இந்த பருப்பு கீரை, பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சொல்லாமலே வருது அப்படின்னு சொல்லிக்கலாம். எந்த கேரும் அதுக்கு குடுக்குறது இல்லைங்க. அது பாட்டு தள 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 தளன்னு வந்துருதுங்க. கீரை சாப்பிட்டே ஒரு வழி ஆயிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ம். கீரைனாவே இப்ப அடோ சாமின்ற அளவுக்கு தான் எங்க வீட்ல இருக்குதுங்க. கீரையா? அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குதுங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு கீரை இப்ப சமைச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிறோங்க. மாடி தோட்டம் உண்மையிலேயே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தாங்க சொல்லணும். ஏன்னா, எல்லாத்தையுமே நம்மள சலிக்க சலிக்க வைக்கிற அளவுக்கு காயும் குடுத்துருச்சுங்க. சாப்பிட்டும் நம்மளுக்கு வந்து அது ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஹெல்த்தாவே சாப்பிட்டு டயர்ட் ஆயிட்டோம் அப்படின்ற மாரி சொல்லிக்கலாங்க. எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். இல்ல அக்கம் பக்கம் எல்லாருக்குமே ஒரு வியப்புன்னு கூட சொல்லிக்கலாங்க. அந்த மாரி பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க. இதே தான் வருதுங்க. யார் வாயில பார்த்தாலும் இதே தாங்க. அந்த மாரி இந்த மாடி தோட்டம் எனக்கு வந்து ஒரு பேரே வாங்கி குடுத்துருச்சுங்க. அப்படிதான் சொல்லணும். சூப்பரான காய்ங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு காயும் இருக்குதுங்க. நீல வாக்குல சதப்பிடிப்பு காயும், கொத்தவரங்காய் இருக்குதுங்க. 2மே இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு காய்ங்க. குட்டி குட்டியா வருங்க. விதை பார்த்தீங்கன்னா, நல்லா திரட்சியா இருக்குங்க அதுல. இந்த மாரி காய் உங்களுக்கு வந்து இன்னுமே பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க உடம்புக்கு. கொத்தவரங்காய் நெறைய நேரம் பறிக்கிற மாரி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கட் பண்றேங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை பறிச்சுக்கலாம். பாலக்கீரை நம்மளுடைய மாடி தோட்டத்துல ஒரு அங்கன்னே சொல்லலாங்க.
இத பத்தி நான் நெறைய பேசிட்டேன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா பாலக்கீரை பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு சூப்பரான கீரைங்க. என்ன சொல்றதுன்னா, தள தள தளன்னு வளர்ந்துருதுங்க. அப்படிதான் சொல்லணும் இத. விதை போட்டோம்னா அழகா தள 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 தளன்னு வளர்ந்துருதுங்க. இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேட்ச் பை பேட்ச்சா போட்டுட்டே இருப்பேங்க பேக்ல. ஒரு அறுவடை எடுத்துட்டு, நம்ம அது மேலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டு எரு கொஞ்சம் தூவி விட்டுட்டு தண்ணி குடுத்தோம்னா, 2 அறுவடை எடுக்கலாங்க. ஒரே பேக்லயே 2 அறுவடை எடுக்கலாம். அப்புறம் 3வது அறுவடைக்கு தாங்க நான் பேக்க வந்து மண்ண மாத்திட்டு, மறுபடியும் நான் வந்து வேற விதை போடுவேன். இப்படிதான் நான் வந்து பாலக்கீரைய ரொட்டேஷன் பண்ணிட்டு வரேங்க. ஏன்னா, நம்ம ஒரு அறுவடைக்கே நான் வந்து பேக்க வந்து மாத்துறது கிடையாதுங்க. ஒரே ஒரு பேக்ல 3 அறுவடை எடுப்பேங்க. என்ன ஒண்ணு நீங்க பண்ணணும்னா, ஆட்டு எரு கொஞ்சம் தூவி விடணுங்க. தூவி விட்டுட்டு தண்ணி குடுக்கணுங்க. அந்த மாரி பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து தழையும் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. நல்லா ஹெல்த்தா கிடைக்குது. அ க த அந்த பெருசா கிடைக்கிறதுக்கு காரணம் அதுதாங்க. அந்த ருஜும் இருக்கணுங்க அந்த மண்ணுல. அப்படி இருந்தா தான், அந்த தழை பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஹெல்த்தா இருக்கும். இந்த பாலக்கீரை வளர்க்கறதுல இது ஒண்ணு மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னாவே அழகா வளர்த்திரலாங்க. வேற ஒண்ணுமே இதுக்கு தேவையில்லைங்க. லிக்விட் தண்ணி கூட இதுக்கு தேவை கிடையாதுங்க. ஆட்டு எரு மட்டும் கொஞ்சம் போட்டு நம்ம தண்ணி குடுத்தோம்னாவே போதுமானதுங்க. இல்லைங்க என்கிட்ட ஆட்டு எரு இல்ல அப்படின்னீங்கன்னா, லிக்விட் தண்ணி குடுத்து 2 அறுவடை எடுக்கலாங்க. அவ்வளோதாங்க எடுக்க முடியும். அதுக்கு மேல எடுக்க முடியாதுங்க. தழை வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன சின்னதா வந்துருங்க. அந்த மாரி தான் பாலக்கீரைய மெயின்டெயின் பண்ணணுங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொடர்ந்து வந்து அறுவடை வந்துட்டு இருக்குதுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போ வேண்டாங்க. வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு அறுவடை எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் குடுங்க. வாங்க அடுத்து வந்து வெள்ள லாங் பீன்ஸ் பறிச்சுக்கலாம். அதாவது பால் இது கலர் வந்து பார்த்தீங்கன்னா, பால் வண்ண கலர்ன்னு சொல்லலாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, செடி நல்லா பெரிய செடி ஆவுதுங்க. நெறைய காய் வைக்குதுங்க. சாப்பிடறதுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இனிப்பு தட்டுதுங்க. பச்சையாவே சாப்பிடலாங்க அந்த காய. சூப்பரா இருக்குதுங்க பச்சையாவே சாப்பிடறதுக்குமே. இதுவுமே பார்த்தீங்கன்னா, குத்துச்செடி மாரியும் இருக்குதுங்க, கொடியாவும் வளருதுங்க. 2மாவும் இந்த செடி வருதுங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, செட்டிங்க நெறைய பிரிஞ்சு, நெறைய காய் குடுக்குதுங்க இந்த வெள்ள லாங் பீன்ஸ். அதாவது பச்சை லாங் பீன்ஸ் கம்பேர் பண்ணும்போது, நம்மளுக்கு இந்த வெள்ள லாங் பீன்ஸ் அதிகமா காய் குடுக்குதுங்க. செட்டிங்க ஜாஸ்தி பிரிஞ்சு, நம்மளுக்கு நெறைய காய் குடுக்குதுங்க. அதாவது ஒரே செடி தாங்க வளர்த்திருக்கேன் இந்த முறை. ஒரு செடிலயே பார்த்தீங்கன்னா, 4, 5 தடவ அறுவடை பண்ற அளவுக்கு காய் எனக்கு வந்து அவ்வளோ காய் குடுத்துருக்குதுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க காயி. எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா, நல்லா லென்த் காய் தாங்க. ரொம்ப வந்து குட்டி குட்டியா காயெல்லாம் இல்லைங்க. நல்லா கொஞ்சம் லென்த்தா தாங்க வைக்கிது. வாங்க அறுவடை பார்க்கலாம். தட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்குது பாருங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பீட்ரூட் கொய்யா இருந்ததுங்க. அதையும் பறிச்சுக்கிட்டேங்க. சூப்பரா வந்து பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, காய் வந்து அவ்வளோ அருமையா இருக்குதுங்க கலர். சூப்பரான பீட்ரூட் கொய்யாங்க. கலர் ஆனா உண்மையிலேயே நல்லா டார்க்கா இருந்துச்சுங்க காய். எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க காய். சிகப்பு லாங் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோவுக்கு மேல வருங்க. அந்த அளவுக்கு வந்து காய் இருக்குதுங்க. வெள்ள லாங் பீன்ஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிலோவுக்கு மேல வருங்க. பாலக்கீரை பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு நெறைய இருக்குதுங்க. அந்த அளவுக்கு அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பம்பர் அறுவடை தாங்க சொல்லணும் இத. அவ்வளோ சூப்பரான அறுவடைங்க. தல பார்த்தா அவ்வளோ அப்படியே செருக்க இருக்குதுங்க. தள 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 தளன்னு. காய்ங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு ஹெல்த்தா, அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸா இருக்குதுங்க. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குதுங்க என் தட்ட. அந்த அளவுக்கு எனக்கே ஒரு அவ்வளோ ஆசையா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. கத்திரிக்காய் பாருங்க. 3 வகையான கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் இருக்குது. பச்சை வெண்டை, சிகப்பு வெண்டை 2மே இருக்குதுங்க. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா, 2 பீட்ரூட் அறுவடை பண்ணி வச்சிருக்கிறேங்க. இத நம்பளால முடிஞ்ச மாடி தோட்டத்தில என்னென்ன காய் அறுவடை பண்ண முடியுமோ, முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அறுவடை பண்ணி, உங்களுக்கு பீட்ரூட் இருக்குது பாருங்க. வெள்ளப்பாகல் இருக்குது பாருங்க. வெள்ளப்பாகலுமே பார்த்தீங்கன்னா, 1 கிலோவுக்கு மேல வருங்க. அந்த அளவுக்கு காய் இருக்குதுங்க. கொத்தவரங்காய் பாருங்க. 3 வகையிலுமே பார்த்தீங்கன்னா, தனித்தனியா வச்சுருக்கிறேன் பாருங்க. அந்த அளவுக்கு 3 வகையிலுமே அழகா காய் வச்சுட்டு வருதுங்க. இது ஒரு சூப்பரான அறுவடைன்னு சொல்லலாங்க. காய் அவ்வளோ ஃப்ரெஷ்னஸா, அவ்வளோ ஹெல்த்தா, அவ்வளோ அருமையா இருக்குதுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ திங்கட்கிழமை வருங்க பாருங்க. பாய்.